விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் சன் அக்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் வரக்கூடிய சன்லைன்கிற மருந்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மருந்தோட டெக்னிக்கல் நேம் என்ன, இது ஒரு ஏக்கராக்கு எவ்வளோ அளவு பயன்படுத்தணும், இதனோட விலை என்ன, எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம், இது எந்தெந்த புழுக்களை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சன்லைன் மருந்தோட டெக்னிக்கல் நேம் வந்து எமாமெக்டின் பென்சோயேட் 5% எஸ்ஜிங்க. எஸ்ஜினா சாலுபிள் கிரானுவல்ஸ். இது வந்து ஒரு நான் செலக்டிவ் கான்டாக்ட் இன்செக்டிசைடுங்க. நான் செலக்டிவ் கான்டாக்ட் இன்செக்டிசைடுனா எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு கத்திரி செடியில் மருந்து அடிக்கிறோம்னா அதில் இருக்கக்கூடிய புழு மேலே இந்த மருந்து படும்போது ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளே அந்த புழுவெல்லாம் வந்து இறந்துருங்க. இதுதான் வந்து கான்டாக்ட் இன்செக்டிசைட் அல்லது ஸ்டமக் பாய்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து புழு மேலே பட்டால் மட்டும்தான் வேலை செய்யும். அதே வந்து செலக்டிவ் இன்செக்டிசைடுனா நம்ம வந்து மருந்து வந்து அடிக்கும்போது செடி ஃபுல்லாக ஊடுருவி பாயும். அந்த புழுக்கள் வந்து இலையை சுரண்டி சாப்பிட்டாலே அந்த புழுக்கள் வந்து உடனே வந்து இறந்துருங்க. இதுதான் இந்த சிஸ்டமிக்கும் கான்டாக்ட் இன்செக்டிசைடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸுங்க. இந்த கான்டாக்ட் இன்செக்டிசைடு அடிக்கும்போது நம்ம அடித்த மறுநாளே காய்கறிகளை பறித்து சாப்பிட்டுக்கலாங்க. அதே இந்த சிஸ்டமிக்கு பயன்படுத்தும் போது 1 வாரத்துலேருந்து 10 நாளைக்கு அப்புறம் தான் சாப்பிட முடியும். இந்த எமாமெக்டின் பென்சோயேட்டை நம்ம எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம்னா பருத்தி, நெல், மிளகாய், கடலை, தக்காளி, பயிர் வகை பயிர்கள், கத்திரி, முட்டைக்கோஸ் மற்றும் திராட்சை போன்ற பயிர்களுக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்து இந்த மருந்து அடிக்கிறதால எந்தெந்த புழுக்களை கட்டுப்படுத்தும்னா எலிக்கோவர்பா அர்மிஜிரா, டொபாக்கோ கேட்டர்பில்லர், டைமண்ட் பேக் மாத், த்ரிப்ஸ், லீஃப் ஃபோல்டர், ஸ்டெம் போரர், கேட்டர்பில்லர், பாட் போரர் மற்றும் ஃப்ரூட் போரர் இந்த எல்லாத்துக்குமே வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுங்க. அடுத்து இந்த மருந்தோட டோஸுன்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கராக்கு 100லேருந்து 150 கிராம் வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க. அதாவது 10 லிட்டர் தண்ணியில் ஒரு டேங்குக்கு 10லேருந்து நம்ம 5 கிராம் வரைக்கும் பயன்படுத்திக்கலாங்க. இந்த எமாமெக்டின் பென்சோயேட் சன் அக்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் சன்லைன்கிற பேரில் கிடைக்குதுங்க. இது இல்லாமல் தனுக்கால EM1ங்கிற பேர்லையும், அடாமால அம்னான்கிற பேர்லையும், சிஞ்சன்டால ப்ரொக்ளைம்ங்கிற பேர்லையும், இன்செக்டிசைட் இந்தியா லிமிடெடில் எக்ஸ்போர்ட்டுங்கிற பேர்லையும் இது மாதிரி ஒவ்வொரு கம்பெனிலும் ஒவ்வொரு பிராண்ட் நேமில் கிடைக்குதுங்க. அடுத்து இந்த எமாமெக்டின் பென்சோயேட் விலைன்னு பார்க்கும்போது 100 கிராம் அப்ராக்சிமேட்டாக 350 ரூபா வந்து 450 ரூபா வரைக்கும் ஒவ்வொரு கம்பெனி பிராண்டை பொறுத்து டிஃப்ரென்ஸ் ஆகுங்க. நீங்கள் இந்த எமாமெக்டின் பென்சோயேட்டை பயன்படுத்தும் போது இது தனியாக பயன்படுத்தாமல் இது கூட ப்ரோபனோபாஸ் இல்லை லாம்டா சைக்ளோத்ரின் இல்லை குளோரிபைரிபாஸ் ஏதாச்சும் ஒரு கெமிக்கலை டேங்குக்கு 30 மில்லி கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற விவசாய வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.